அனைவர்களுக்கும் இது வந்து உங்களுக்கு என்ன அக்வேரியம். இது வந்து நம்மளோட புது சேனல். இது எதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கப்பி ஃபிஷ் பார்த்து தான் பார்க்க போகிறோம். கப்பி ஃபிஷ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாலி, கோல்டு ஃபிஷ், கோய் கேப்பு இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். அது வந்து அப்பப்போ நம்ம வீடியோவில் வந்து நம்ம போடுவோம். மெயினாக நம்ம கப்பி ஃபிஷ் பார்த்தா கப்பி எப்படி கேர் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரீட் பண்ணுறது, எப்படி குட்டிங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக எடுக்குது, அதுக்கு எப்படி நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டு நம்ம கப்பிக்கு தரது, லைஃப் ஃபுட் எப்படி ஆட்ச் பண்ணி தரது, அதுக்கப்புறம் லைஃப் ஃபுட் ஃப்ரோசன் ஃபுட் எப்படி நம்ம வந்து கப்பிக்கு தரது, அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து கேர் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே A to Z நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தட்டி விட்டால் போதும். மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ டே டு டே போடுவேன். நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எதாவது டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணி நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லைஃப் பிளான்ஸ் வந்து எப்படி க்ரோ பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஃப்ரீயாக நம்ம வந்து அக்வாட்டிக் பிளான்ஸ் எப்படி எடுக்குதுன்றது நிறையா இருக்கு. அதுக்கு கோல்டு ஃபிஷ் இருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ்? நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் தந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி வேற லெவல் பண்ணிடலாம். வாங்க இப்போ நான் இருக்கிற கப்பி எல்லா ஃபிஷ்ஷையும் காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் காட்டுறேன். இப்போ இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தெர்மோகோல் பாக்ஸ் இருக்குது. தெர்மோகோல் பாக்ஸ்க்கு அப்புறம் ஒரு வந்து ட்ரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேன் மாதிரி இருக்குல்ல, அந்த கேனு. அதுக்கு இங்கே வந்து மோட்டர் சப்ளை. எதுக்குன்னா கோல்டு ஃபிஷ்ஷுக்கும் மாலிக்கும் மோட்டர் சப்ளைக்கு போடுறோம். ஏன்னா நிறையா இருக்குது. கோல்டு மட்டும் தான் ஒரு 4 இருக்குது. மற்ற மாலி வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கனால அதுக்கு சப்ளை வேணும். அப்போ தான் அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஃப்ரண்ட் கேமராவில். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் கப்பி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இம்போர்ட்டட் கிடையாது. இங்கே பாருங்களேன், ரெட் கலரு டம்போயரு நம்மக்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. அதுவும் இன்றைக்கி மார்னிங் தான் குட்டிலாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், குட்டிலாம் ஓடுது பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டிலாம் இங்கே இப்போ தான் போட்டுட்ருக்குது. அதுக்கு பாருங்கள், நான் டிஸ்டர்ப் பண்ணானே தான் தம்மா துண்டு தான் இருக்குது. ஆனால் வளர்ந்தா செம்மையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கப்பியை வந்து நம்ம நிறையா இது அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். டக்வீட் பிளான்ட்டு எல்லா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அலமெண்டல் லீஃபும் இருக்குது. ஏன்னா அது வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா இது வந்து மாலி வந்து ஜம்ப் பண்ணுவோம். அதனால் நம்மக்கிட்ட என்னென்ன மாலி இருக்குன்னா பாண்டா, ஒயிட்டு, பிளாக்கு, ஒரு ரெட் கலர்னால் புது கலராக வந்துச்சு. அது எங்கே இருக்குன்னே தெரில. அது உள்ளே இருக்குது நல்லா. இப்போ இதுலேயும் குட்டி போட்டு குட்டி சுற்றிட்டு தான் இருக்குது. நம்ம பலூன் மாலியும் குட்டி போட்டிருக்கு. இந்த பலூன் மாலி ஒயிட் கலர் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து கோல்டு ஃபிஷ் இருக்குது. இந்த உள்ளே இருக்குது, தெரியுதா கைஸ்? கோல்டு ஃபிஷ்ஷு. இது வந்து ருக்கீன் கோல்டுன்பாங்க. ருக்கீன் கோல்டு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இந்த அதுக்கு வந்து ஒரு சரியான செட்டப் வச்சுருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பார்த்துட்டு மேபி வேணால் நான் கோல்டு ஃபிஷ் தூக்கி தண்ணி கேனில் போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு வந்து நம்ம தனியாக செட்டப் வச்சுருக்கோம். ஒரு பெரிய தெர்மோகோல் பாக்ஸில் வந்து ஒரு செட்டப் தனியாக வச்சுருக்கோம். அது வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வரும். இப்போதைக்கு நம்ம இது மாதிரி தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் தெர்மோகோல் பாக்ஸாக ஃபுல்லாக அடுக்கி அதை வந்து ஃபுல்லாக இம்போர்ட்டட் கப்பியாக நம்ம உள்ளே இறக்க போகிறோம். ஓகே ஓகே, நீங்கள் அதை வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தட்டி விட்டால் போதும் கைஸ். கூடிய சீக்கிரம் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட புது சேனல் தின அக்வா லெஜண்ட்ஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் புது கண்டென்ட்டு புது விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.